எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த வில்லுப்பாட்டு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முன்னுரை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கிபி 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆரம்பித்ததுதான் வில்லுப்பாட்டு. தற்போது கிராமங்களிலும் கோயில் திருவிழாக்களிலும் முக்கியமாக இருக்கும் வில்லுப்பாட்டு தொடங்கியது காட்டில்தான். காட்டில் வேட்டையாட செல்லும் போது சரியானபடி வேட்டையாட முடியவில்லை என்று சோர்வடையாமல் இருப்பதற்காக வேட்டையாடும் வில்லை திருப்பி வைத்து அதில் காய்ந்த சருகுகளை போட்டு அம்பினால் அதை தட்டி இசைத்தார்கள். நாளடைவில் அது வேட்டையாடுபவர்கள் மட்டுமில்லாமல் போர்க்களத்தில் போர் புரியும் வீரர்களும் அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக அவர்களது வில்லை திருப்பி வைத்து அதில் சருகுகள் மணிகளை போட்டு வில்லுப்பாட்டை இசைத்தார்கள். அப்பேற்பட்ட வில்லுப்பாட்டு இன்று பல கிராமங்களிலும் பல திருவிழாக்களிலும் பல கதைகளை நமக்கு கூறுவதற்காக இசைத்து வருகிறார்கள். இப்பொழுது நம் செல்லக்கிளிகள் குழு தங்களுக்காக இங்கிருக்க அனைவருக்காகவும் இந்த வில்லுப்பாட்டை இசைப்பார்கள். அனைவரும் அமைதியாக காத்திருந்து ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம் சொல்லிடலாமா? சரி, எதை பற்றி வில்லுப்பாட்டு பாட போறோம்? இந்த தமிழ் புத்தாண்டுல நம் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பண்புகளை கற்றுத்தரும் நூலை பத்தி தான் பாட போறோம். திருக்குறள், ஆத்திச்சூடி, நாலடியார், கொன்றை வேந்தன், 18 கீழ்க்கணக்கு நூல்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கே. எந்த நூலை பத்தி பாட போறோம்? நானே சொல்ற திருக்குறளின் சிறப்பு பற்றி தான் பாட போறோம். திருக்குறளும் திருவள்ளுவரும் தமிழ் கவனம் தான். வள்ளுவருக்கு ஒரு பாட்டு பாட வேணாமா? நம்ம பாட புத்தகத்திலும் கொஞ்சம் தான் இருக்கு. என்ன இப்படி கேட்டுட்டீங்க? திருக்குறள்ல மொத்தம் 1330 குறள் இருக்கு. எப்படி எனக்கு ஃபைண்ட் பண்ண முடியும்? அதான் கூகுள் இருக்குதே, கூகுள் சர்ச் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். இப்பமா கூகுள் சர்ச் எல்லாம் திருவள்ளுவர் அப்போவே அதிகாரங்களா பிரிச்சு எழுதியிருக்காரு. What is அதிகாரம்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா டாபிக்ஸ்னு சொல்லணும். நூற்று 133 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள் இருக்கு. சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, திருக்குறள் 2 அடி தான். ஆனா அர்த்தம் புரிஞ்சு படிச்சா எப்பவுமே மறக்காது. அப்ப எல்லா திருக்குறளுமே எப்படி படிக்கிறது? நம்ம தமிழ் பள்ளி பாட புத்தகத்துல இருக்கிறது புரிஞ்சு படிச்சாலே நல்லது. அது மட்டும் இல்ல, நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம், தாத்தா பாட்டி கிட்ட கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். சரியா சொன்னீங்க. நம்ம இப்போ ஆளுக்கு ஒரு திருக்குறள் சொல்லலாமா? நீங்களே முதல்ல சொல்லுங்க. சரி, நான் முதல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லணும்.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். அப்படின்னா என்ன? ஆ என்பது எழுத்துக்களுக்கு முதல். ஆதி பகவன் உலகில் உள்ள உயிர்களுக்கு முதன்மை. இப்போ நான் சொல்கிறேன். திணை 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 நன்றி செய்யும் பனை துணையா கொள்வர் பயன்கள். நன்றி செய்யும் பனை துணையா கொள்வர் பயன் செய்வான். ஒரு பார்த்தீங்கன்னா ஒருவர் செய்யும் திணையானது நன்மை கூட உதவி பயனை உணர்ந்தவர்களுக்கு பணம் பெரிய உதவியாக தெரியும். இப்போ நான் சொல்றேன். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. பொருள் என்னன்னா எண் என்பது நம்பர்ஸ், எழுத்து என்பது நம்பர்ஸ், எழுத்து என்பது லெட்டர்ஸ். இது ரெண்டுமே நம்ம இரண்டு கண்கள் மாதிரி தான். இப்பதான் புதிய நம்ம அப்பா அம்மா படின்னு சொல்றாங்க. நம்மெல்லாம் இப்போ மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் சாங்ஸ்னு கேட்குறோம். ஆனா திருவள்ளுவர் அப்பவே மோட்டிவேஷனல் கோட்ஸ் எழுதியிருக்கிறார். அருமை உடைத்தென்று அசாவாமே வேண்டும் பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்று அசாவாமே வேண்டும் பெருமை முயற்சி தரும். நம்மளால முடியாதுன்னு நினைக்காம முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செஞ்சா அதுவே பெரிய வெற்றியா அமையும். சரியா சொன்னீங்க. இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் மேக்கிங் குட் சாய்ஸஸ் பற்றி சொல்லியிருப்பாரு. இனிய உறவாக இன்னாத கூறல் கனியிருப்ப கயக்க வந்துச்சு. இனிய உறவாக இன்னாத கூறல் கனியிருப்ப கயக்க வந்துச்சு. இதோட பொருள் பார்த்தீங்கன்னா இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்கள் பயன்படுத்துறது, பழம் இருக்கிற போது காய் சாப்பிட்ற மாதிரி. இவ்வளோ விஷயம் இருக்கா? இது விட ரொம்பவே இருக்கு. எனக்கு தெரியுமே. ஆனா கொஞ்சம் பொருள் விட்டு ஹெல்ப் வேணும். சரி, நீ குறள் சொல்லு, நான் பொருள் சொல்றேன். தீனால் சுட்டுப்புணும் எல்லாரும் ஆராதே நாவினால் சுட்டவதே. தீனால் சுட்டப்புண் எல்லாரும் ஆராதே நாவினால் சுட்டவதே. நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிடும். ஆனா வெறுப்போடு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. எப்படி உனக்கு தெரியும்? அதுவா எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட போது எங்க அப்பா இதுதான் சொல்லலாம். எங்க அம்மா உடனே தோசை கஞ்சி எடுத்துட்டு வருவாங்க. நிஜமாவா? இல்லை இல்லை, இதெல்லாமே சும்மா விளையாட்டுக்கு தான். ஆனாலும் நம்ம இனிமே நல்ல பிள்ளைங்களா தினமும் ஒரு திருக்குறள் படிப்போம். நான் எப்பவே படிச்சிருக்கேன். சரி சொல்லுங்க பாப்போம். அக்கற முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே. ஆமா சொல்லிட்டீங்களே. இப்போ நம்ம தமிழ் மொழியை வாழ்த்தி பாடி நன்றி சொல்லிடலாமா? சியா விஜய், சாரா விஜய், ஸ்ரீ பெரியநாயகி அரைக்கப்பன்,
பாவனா ஸ்ரீ கார்த்திக். நன்றி, அனைவருக்கும் நன்றி.